வெளியில ஒரு பாட்டி ஸ்டால் போட்டிருக்காங்க. அந்த பாட்டி சொன்னாங்க, நானும் அவரும் மதுரையில ஒரே பல்கலைக்கழகத்துல படிச்சோங்க அப்படின்னாங்க. எப்ப வராதுன்னு கேட்டாங்க. பல்லு போன பாட்டி நானும் பல்கலைக்கழகத்துல. வெல்கம் டு அபிபாக்ஸ். அப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நாகர்கோவில் தெட்டி குளத்தில் கிருஷ்ண மகால்ல ஷாப்பிங் எக்ஸ்போ நடக்குது இல்லையா. அப்போ விஜய் டிவி புகழ்பெற்ற நிறைய பேர் வராங்க. அது இல்லாமல் கன்னியாகுமரி யூடியூபர் சைட்லேருந்து நிறைய பேர் வராங்க. ஸோ அவார்ட் ஃபங்க்ஷன் எல்லாம் உண்டு. ஸோ என்ன இன்னட்டெல்லாம் பண்ணலை. சரி நம்மளும் போவோம், என்ன நடக்குது அப்படின்லாம் எனக்கு தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் வாட்டி தான் போகிறேன். சரி நம்ம சர்ப்ரைஸ் ஆகுமா இல்லை நமக்கு சர்ப்ரைஸ் ஆகுதான்னு ஒன்றுமே தெரியாது. Many hours later. கிருஷ்ண மகால் ரீச் ஆயிட்டேன் கேட்டீங்களா, செட்டி குளத்துல இருக்க. ஸோ அப்போ நமக்கு இது வரைக்கும் வந்த இந்த மாதிரி அனுபவங்கள் எதுவுமே கிடையாது. எக்ஸாக்டா டைம் எப்படி எங்க வர்றது அப்படின்லாம் நமக்கு தெரியாது. கிருஷ்ண மகால்ல இப்படி ஒண்ணு இன்ஸ்டாகிராம்ல போட்டுருக்கு அப்படின்னு மட்டும் தான் நமக்கு தெரியும். அதை பார்த்துதான் நம்ம வந்தது. இங்க வரும்போது பக்கத்துல அப்படி என்ட்ரன்ஸ்லயே நமக்கு ஃபிளக்ஸ் வச்சிருந்து 10 மணிக்கு கரெக்டா ஸ்டார்ட் ஆகும்னு போட்டுருக்கு. 9:50 தான் ஆச்சு. அப்ப நம்ம வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம இங்க வந்தது. கொஞ்சம் அதுல இருந்து மண்டபத்துல இருந்து கார் பார்க்கிங் இருக்கு, அதுல நம்ம இருக்கு சரியா. கார் பார்க்கிங் ஆட்டு கார் பார்க்கிங்லயே இருந்து பேசிட்டு இருக்கோம் சரியா. சரி அப்ப நமக்கு ஒரு புது அனுபவமா தான் இருக்கு. நம்ம இது வரைக்கும் அங்க யார்கிட்ட நம்ம போய் பேசுறது அந்த மாதிரி எதுவுமே ஐடியா இல்லை. ஸோ இந்த மாதிரி கனவு லட்சியம் வச்சிருக்கும் போது சுத்தி நிறைய பேர் சொல்லிட்டே இருப்பாங்க, எதுக்குடா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை, நீ பெரிய இதுவா, நீ ஹீரோவா. அவங்கள்ட்ட நீங்க சொல்லுங்க, நான் ஹீரோ தான், என் வாழ்க்கைக்கு நான் தான் ஹீரோ, என்னோட தகுதியை நான் தான் முடிவு பண்ணுவேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. நம்மள மாதிரி தனியா வரவங்களுக்கு உழைப்பும் கனவும் தான் பேக்ரவுண்டு. நம்ம ஆடுறதுதான் கேமு, நம்ம அடிக்கிறதான் சார். டே ஒன் இந்த உலகம் ஒன்னு யாரும் ஒன்று சொல்லும், ஒன் டே நீங்க யாருன்னு இந்த உலகமே சொல்லும். கைஸ் அப்போ இது எது கரெக்டா அந்த கார், இந்த விஜய் டிவியில் உள்ளவங்களுக்கு ஒருத்தவங்க கார் நிற்கி பாருங்க. உள்ள நிறைய ஆட்கள் எல்லாம் உண்டு. இங்கே பாருங்க, கிருஷ்ண மகால் இதாகும். ஸோ காய்ஸ் அப்போ நம்ம உள்ள போய் என்ன சம்பவங்கள் எல்லாம் ஒன்று பார்த்தேன் கேட்டீங்களா. அப்போ அங்கே நிறைய ஸ்டால் எல்லாம் போட்டு வச்சிருக்கு. அப்போ நம்ம நிறைய யூடியூபர் அந்த மாதிரி தான் பிஸ்னஸ் பண்ணி யூடியூபராக இருந்துட்டு அடுத்து பிஸ்னஸ் ஆனவங்க தான் உள்ள நிறைய இருக்காங்க. ஆனால் சம்பவம் என்னன்னா, நமக்கு நிறைய பேர் எல்லாம் தெரியாது. 2 பேரை தெரியும். ஒன்று வந்து நாஞ்சில் விஜயன் ப்ரோ, விஜய் டிவி ஆங்கர் அவங்க ஒன்று. அதுக்கப்புறம் தென்கடல் மீனவன் போட்டிங்க, யூடியூப்ல போட்டிங்கன்னா வரும், அவங்க ஒன்று. அவங்க கூட மட்டும்தான் நான் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தேன் சரியா. அதில் ஆட் பண்ணி சரியா. அப்படியா யூடியூப் சேனல் பேரு எல்லாரும் அப்பதான் ஸ்டார்ட் பண்ணுவோம். நல்லா 0 சப்ஸ்கிரைபர் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அபி விளாக்ஸா சூப்பர் சூப்பர். ஹாய் மக்களே, வணக்கம். எல்லா 2 நாள் நாங்கள் சென்னிக்குள்ள கச்சல்ல கிருஷ்ண மகால் இருக்கோம். எல்லாமே வந்துங்க. நம்ம ராமதனா ஈவினிங் வராரு, தீபாக்கா வராங்க, எல்லாருமே வந்துட்டாரு. விஜய் டிவி ஓஜி ஒரு திறமையான நடிகர் திரு ராமன் அவர்களை உடைய பலத்த கைத்தட்டோடு மேடை செல்கிறோம். ஐயா ஒரு 2 வார்த்தை மட்டும் பேசிட்டு அப்படியே உட்காந்துக்கீங்க. ஐயா வணக்கம் ஐயா. அண்ணே ஐயா 2 வார்த்தை. ஐயா வணக்கம் ஐயா. முடிஞ்சிச்சு. எல்லாருக்கும் வணக்கம். அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை வந்து நம்ம எப்படி சொல்றது, டிஜே கண்டிப்பா நம்ம கோரி மாவட்டத்துக்கு ரொம்ப பரிச்சயப்பட்ட முகங்கள். நம்ம நீங்க அரசியல் வீடியோ நிறைய பார்த்துருப்பீங்க. சமூக வலைதளங்கள் எங்க மிக ஃபேமஸ். யாரு பாருங்க, பூவாரின் தெருவுக்குள் இருப்பது ஒரு அழகான உறவு. ஆனால் அந்த உறவை ஆயிரக்கணக்கான மக்களின் முகத்தில் சிரிப்பை வரவழைக்கும் ஒரு பொழுதுபோக்காக மாறினால்
அங்கேதான் தொடங்குகிறது இந்த தந்தை மகனின் அழகான டிஜிட்டல் பயணம். இயல்பான நடிப்பு, யதார்த்தமான உரையாடல்கள், எதிர்பாராத நகைச்சுவை, அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையேயான அந்த அழகான கெமிஸ்ட்ரி, இவை அனைத்தும் சேர்ந்துதான் இவர்களின் ஒவ்வொரு வீடியோவையும் மக்களுக்கு பிடித்தமானதாக மாற்றுகிறது. இவர்களின் வீடியோவை பார்க்கும் போது இது நமது வீட்டில் நடந்த சம்பவம் போல தோன்றுகிறதே என்று தோன்றும். அந்த எளிமைதான் இவர்களின் பலம், அந்த இயல்புதான் இவர்களின் அடையாளம். ஒரு தலைமுறைக்கும் இன்னொரு தலைமுறைக்கும் இடையே இருக்கும் இடைவெளியை சிரிப்பால் இணைக்கும் ஒரு தந்தை மற்றும் மகனின் அழகிய காதல் பயணம். டிஜிட்டல் உலகில் தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கி தொடர்ந்து மக்களை மகிழ்த்துக் கொண்டிருக்கும் இந்த தந்தை மகன் கூட்டணியை பெருமையுடன் கௌரவிக்கிறது. நடிப்பால் இதயங்களை இணைக்கும் இந்த பயணம் இன்னும் பல உயரங்களை தொடக்கும். Icon of Kumari 2026 Best Entertainer in Digital Award Jenish Patrick, congratulations. வெல்கம் டு ஜெனிஸ் பேட்ரிக். நல்ல ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து வர. ஜெனிஸ் பேட்ரிக் டீம் வந்திருக்காங்க. தேங்க்யூ ஃபார் நீங்க ஒரு சில வார்த்தைகள். அப்பா என்னப்பா எனக்கெல்லாம் இப்படி ஒரு அப்பா கிடைக்கலையப்பா. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு பேச வரல. இப்படி ஒரு வந்த நான் விஜயன் அவர்கள் எங்களுக்கு வழங்குவார்னு நாங்கள் நினைக்கல. மக்கள் எங்களை இவ்வளவு ஆதரவோடு எங்களை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நீங்க தர ஒவ்வொரு வியூஸ் தான். அதுக்கு நன்றி சொல்லிடுறேன். அடுத்தது அப்பாவோட பேசவே முடியல. வீடியோல பாத்தீங்கன்னா என்ன போட்டு அடி அடி நடிப்பாரு, எத்தனை எல்லாம் திட்டுவாரு. இங்க வந்து அவர் வார்த்தையே வரல. ஏன்னா அந்த வாசல்ல இருந்து இங்க வரதுக்கு முன்னாடி அவ்வளவு பேரு எங்கள்கிட்ட நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஏன்னா வீடியோஸ்ல கமெண்ட்ஸ் மட்டும் தான் நாங்க ரீட் பண்ணிட்டு இருப்போம். நேர்ல இப்பதான் பாக்குறோம். ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது நல்லா இருக்குன்னு சொல்லும் போது ரொம்ப நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. ரொம்ப நன்றி. உங்க ஒவ்வொருத்தராலையும் தான் நாங்க இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல இருக்கோம். திடீர்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு. நான் டிவில மட்டுமே பாத்துருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் அவரையும் நானே பாக்குறேன். எங்களுக்குலாம் ஒரு பெரிய செலிபிரிட்டி. அவர் திடீர்னு ஒரு மெசேஜ் பண்ணி இப்படி ஒரு அவார்டு இருக்கு கண்டிப்பா வாங்க அப்படின்னு. நான் உடனே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். இன்னொன்னு எங்க டீம் இது வந்து கென்னடி தாத்தா, என்னோட தாத்தா ஆக்சுவலா, தங்கச்சி, இவங்க நாங்க 4 பேர் தான் ஆக்சுவலா வீடியோஸ்ல இருப்போம். ஸோ இந்த ஸ்டேஜ்ல நாங்க 4 பேர் தான் ஃபர்ஸ்ட் டைம் சேர்ந்து நிக்கிறோம். இந்த ஸ்டேஜ் தான். So thank you so much எல்லாருக்கும். குமரி மக்கள் எவ்வளவு நம்பம் கொடுக்குறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? வெறும் போனை வச்சுட்டு என்னடா பண்ணுவான்னு கேட்ட மக்கள் பத்தி போனால என்ன எதுவும் பண்ண முடியும்னு சொல்லி சாதிச்சிருக்காங்க இந்த அப்பா மகன். வெளியில ஒரு பாட்டி ஸ்டால் போட்டிருக்காங்க. அந்த பாட்டி சொன்னாங்க நானும் அவரும் மதுரையில ஒரே பல்கலைக்கழகத்துல படிச்சோங்க அப்படின்னாங்க. எப்ப வராதுன்னு கேட்டாங்க. யாரு? பல்லு போன பாட்டி நானும் பல்கலைக்கழகத்துல கேட்டாங்க. போய் அப்படி இருக்கு. நீங்க 2 நிமிஷம் உட்கார்ந்து இந்த விருதை வழங்கலாம். ஆமா, ஐயாவுடைய ஃபன் என்டர்டைன்மெண்ட் எல்லாமே நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இருந்து நம்மள மகிழ்ச்சிட்டு தான் போவாரு. சோ அடுத்த விருது யாருன்னா நாம் சொன்ன மாதிரி முக்கடலும் சங்கமிக்கும் நம்முடைய குமரி முனை என்றாலே கடல் தான் நம்முடைய அடையாளம். அப்படிப்பட்ட நம்முடைய கடலையும் கடல் சார்ந்த பொருட்களையும் தமிழர்கள் எங்கெங்கே இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் அடையாளம் காட்டும் அந்த விருது வழங்கும் நபர் யார் என்று இந்த ஏவியில பார்க்கலாம். ஏவி கடலை ரசிப்பது நமக்கு அழகு. ஆனால் அதே கடலுக்குள் சென்று அலைகளோடு போராடி காற்றோடு பல்லடித்து பல நாட்கள் குடும்பத்தை பிரிந்து கடலையே நம்பி வாழ்க்கையை நடத்தும் ஒரு மீனவனின் உலகம் முற்றிலும் வேறு. அந்த உலகத்தை நமது வீட்டிற்குள்ளேயே கொண்டு வந்து காட்டிய மனிதர் தான் தென்கடல் மீனவர். அதிகாலை தொடங்கும் மீனவர்களின் உழைப்பு, ஆழ் கடலுக்குள் செல்லும் பயணம், கடலின் சீற்றம், மீன் பிடிக்கும் முறைகள், கடலில் சந்திக்கும் ஆபத்துக்கள், மீனவர்களின் உணவு, அவர்களுக்குள் இருக்கும் நட்பு, சிரிப்பு, சோர்வு என்று நாம் எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய உலகத்தை நம் கவனம் காட்டுது. ஒரு மீனவனின் வாழ்க்கை எவ்வளவு கடினமானது என்பதை சொல்லும் ஆவணமாகவே அந்த வீடியோ மாறிவிடுகிறது. தென்கடல் மீனவன் என்பது சோசியல் மீடியா பெயர் மட்டுமல்ல, அது கடலுக்குள் கரைக்கும் இடையே அமைப்பது மிகப்பெரிய பாவம். குமரி மண்ணிலிருந்து புறப்பட்டு ஆழ்கடலின் கதைகளை லட்சக்கணக்கான மக்களின் செல்போன் தரைகளுக்கு கொண்டு சானே தென்கடல் மீனவனை பெருமையுடன் கௌரவிக்கிறது. Icon of Kumari 2026 Best Entertainer in Digital Award Thekadam Van.
கடல் மீனை காமிச்சு விண்மீன்லயே ஸ்டால் போடுற அளவுக்கு வளர்ந்து வந்துட்டு இருக்காரு நம்ம தெற்கடல் மீனவன். நல்ல ஒரு பெரிய கைத்தட்டலை கொடுத்துடலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். ஆமா, சோ ஐயா இன்னொரு இவ்வளவு பணியில எங்களுக்காக தம்பி நன்றி. ஆமா, தேங்க்யூ சார். அண்ணே அண்ணா ஒரே ஒரு சில வார்த்தைகள் ஐயா. இன்னையா இன்னைக்கு தென்கடல் மீனவன் இன்னைக்கு நமக்காக ஒரு ஸ்டால் வேலை போட்டுருக்கீங்க. ஹவு டு ஃபீல்? உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வந்து எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது ஃபர்ஸ்ட் அது உங்க மூலமா எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். இன்னொன்னு அவர் சொன்னார்ல, டிவியில் ஒரு மெசேஜ் நான் சொல்லிச்சு எப்போ நம்பர் கொடுப்பான், சரி இந்த கொடுத்தாச்சு, பார்த்தா ஒரு அவார்டு, ரொம்ப சந்தோஷம். இன்னொன்று இவ்வளோ பேருக்கு மத்தியில் இவன் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அவார்டு வாங்குறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் இந்த ஏஜில் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். நிறைய மக்கள் இங்கே வரும்போது வந்து பார்க்குறாங்க, கூட வந்து அவங்க லவ் அண்ட் சப்போர்ட்டை காட்டுறாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு கடல் மூலமா இவ்வளோ பேரை சேர்க்க முடியுன்றது, கடல் மாதிரி மக்களை சேர்த்துருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அப்படியே நம்ம சாதாரண பக்கம் இருக்கு, கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு போங்க எல்லாருமே. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள் பதன். ஐயா வாங்க. இன்னும் ஒரு 2 வார்த்தை மட்டும் எங்களுக்காக பேசும். ஐயா 2 வார்த்தை ஐயா. அது என்ன எப்ப பார்த்தாலும் 2 வார்த்தை தானா? இல்லையா, ஒரு 20 வார்த்தை கூட பேசுறியா? ஹாய் ஹாய் ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சவுண்டே இல்ல, எவ்வளவு பேர் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அம்மா நீங்க நல்லா இருக்கீங்களாம்மா? நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். 1 மணி நேரம் பேக்க போட்டா நல்லா தான் இருக்கீங்க. ஐயா அண்ணே ஐயா 2 வார்த்தை சொன்னீங்க, 20 வார்த்தை பேசியிருக்கேன். அண்ணா கரெக்டா 20 வார்த்தை பேசியிருக்காரு, எழுதி பேசியிருக்காரு. ஆமா ஐயா. அப்பா நீங்க வாங்கப்பா, நீங்க தான் இவருக்கு சரியான ஆளு. யார் எப்பா வர்றாங்களா? ஆமா அப்பா வாங்கப்பா, வாங்க டாடி. அப்ப நீங்க எப்பவும் திட்டுவீங்களாப்பா, அந்த வார்த்தையை கொஞ்சம் சொல்லுங்கப்பா. எப்பவும் திட்டுவீங்களா? என்னையவா திட்டுவீங்க? சரி துட்டுங்க இல்லையா, திட்டுங்க. அதான் பேத்தனாய பேத்தனாயா? சரி ஓகே, பேத்தனாய. என்னையா திட்டுனா பதவி நீங்க திட்டணும். அந்த பத்தி எனக்கு வராது. திட்டட்டும், நான் திட்ட திண்டுக்கல்லா இருப்பேன், வைய வைரக்கல்லா இருப்பேன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி. ஐயா மக்கள் உங்களோட ஆத்தாடி என்னோட பாடல்காக காத்துக்கிட்டு இருக்காங்கய்யா. ஏன்னா அந்த பாட்டு, அந்த குரல் இருக்க காந்த குரல், அந்த குரல் எங்க கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் கேட்கணுமா? மியூசிக் இருக்கா? மியூசிக் ஏஆர் ரஹ்மான் சார் இருக்கான். காந்த குரல் இருக்குதா? நல்ல நிகழ்ச்சி. ஒண்ணு இல்ல, நான் என்ன சொன்னேன்னா ஐயா, இது வந்து அவார்டு ஃபங்க்ஷனு, கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு அவார்டு கொடுக்கணும். நீங்க கொஞ்சம் கோல்டு ஷூட் தான் போட்டு சூப்பரா வாங்கினா எங்கேயோ போய் 120 ரூபாய்க்கு கூலி கிளாஸ் ஒன்று வாங்கி கொண்டு 120 ரூபாய் அது? ஆமா 60 ரூபா. இன்னைக்கு கணக்கன் எதிரியும். ஹலோ நல்ல நாட்டம். அடையாளம் சின்ன தகும்பி அப்படி அந்த பாட்டை ரேஸ் பண்ணி போடுங்க ப்ரோ. இப்போது அத்தாடி என்ன உடம்பி
ஐயா நதியம் வீட்டுக்கு அப்படியே வந்துகிட்டே இருக்கட்டும். ஆழம் தனியாக எப்பாட்டு மட்டும் துணையாக காத்தி ஆடம் தனியாக எப்பாட்டு சோ அடுத்து நம்முடைய மேடைக்கு வருகை தந்திருக்கும் அன்பு அக்கா விஜய் டிவியின் சொத்து சிறைப்போல நடிகை தீபா அக்கா அவர்களை சின்னத்திரை அனுஷ்கா அக்கா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஒண்ணு இல்ல அக்கா அக்கா 4 மணிக்கே ரெடி ஆயிட்டாங்க. இந்த மேக்கப் போடுறதுக்கு 2 மணி நேரம். இத சொன்னா 10 நிமிஷத்துல நானே பூசி விட்டுருப்பேன். ஐயா அக்கா கம்பெனிலே ரெடி. எப்ப கூப்பிடுவீங்க 4 தடவை வந்து தேடியெல்லாம் பார்த்தேன். யாருக்கு அடையாளம் தெரியல. திருப்பி போயிட்டேன். சரி அக்காவா ரெடி ஆகி வந்தாலும் 4 பேருக்கு அடையாளம் தெரியும்னு அதுக்காக அந்த ரொம்ப அழகா இருக்கீங்க. அவ்வளவு அழகா இருக்கீங்க. ஆமா இல்ல பொய் சொல்லுவது தெரியும். இல்ல ஏன்னா இந்த புடவை நவனிக்கா மேஸ்டோடி புடவை அதனால அவ்வளவு அழகா இருக்கீங்க. மோதிரம் போடாத வரலாம், இடுபடாத வரலாம், இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன. ஏதாவது ஒரு பாட்டுன்னா டக்கா மாதிரி உதாரி போடலாமா? என்னக்கா இப்படி இப்போ அவங்க பாட்ட சொல்லிட்டாங்க. இப்ப அந்த பாட்டை டிஜே சொல்லி அவன் உட்கார்ந்து சிஸ்டத்துல தேடி கண்டுபிடிச்சு தம்பி ரெடி ரெடி அப்படியா ஃபயர் மாதிரி இருக்காப்ல நம்ம டிஜே. அடாடாடா அக்கா ரெடி ஆயிட்டாங்க. தூத்துக்குடியா கன்னியாகுமரியா? ஒரு பலத்தை கை தச்சு கொடுத்து நடனத்துக்குள்ள எப்பவுமே போட்டி கிடையாது. தூத்துக்குடி அப்படி சொல்லி ஒட்டுமொத்த தமிழர்களுடைய கலை அது வேற லெவல் கலை. 2 பேரும் சூப்பரா நீங்க தாங்கி சொல்லுங்க. படையப்பா படத்துல நீலாம்பரியும் சௌந்தர்யாவும் 2 பேரும் ஆடின மாதிரி இருந்தது. இப்ப இவங்க 2 பேரும் ஆடும்போது அங்க இருந்து ஒருத்தருக்கு கால் அப்படி கடை 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 ஆடுது. யாரும் அப்படி ராமரன் இருக்கு நம்மளே கூட்டுருவானோ சொன்ன மாதிரி தான் நடக்குது. ஐயா இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே, கவர்மெண்ட் ஹாலிடே, அன்னைக்கு கிடைக்காது. இல்ல எங்களுக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட். அதுல அதுல வந்து நம்ம வந்து அண்ணன் ரஜினியா வந்து நீங்க 2 பேரும் ஆடினீங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த ஒரு பீட் மட்டும் வேற ஒருத்தர் பாடுவாரு. இவர் கையசைக்கிறதுக்கு நான் மறுபடியும்
சொன்னாரு இந்த துந்த தக்கிட்ட நீயே சொல்லலாமா இனி தக்கிட்டலையா துந்த தக்கிட்ட துந்த தக்கிட்ட தானமா ஓகே தேங்க்யூ சோ மச் ராமண்ணா தேங்க்யூ மேம் தேங்க்யூ சோ மச் உங்களுடைய கலை பயணத்தோட தான் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ நண்பர்களை எல்லாரும் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போனது எனக்கு ஒரு கிடைச்ச ஒரு வாய்ப்புன்னே சொல்லலாம். ஏன்னா தீபாக்கா ராமோகன் அவங்களையெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு வாய்ப்புன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் நாஞ்சில் விஜயன் போய்க்கு கூட பேசுகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஐயா அப்புறம் நிறைய யூடியூபர்ஸ் அப்படின்னா நிறைய பேர் வந்துருந்தாங்க. நான் எல்லாரும் கொஞ்சம் பார்த்து பேசினேன். ஆனால் வீடியோஸ் நிறைய எடுத்து என்னோட ஃபோன் ஸ்டோரேஜ் எடிட் பண்ணுற தகுந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் நிறைய எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பேரை தான் நான் போட்டிருக்கேன். என்கிட்ட நிறைய வீடியோ இருக்குது, ஆனால் அது எல்லாத்தையும் எடிட் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஸ்டோரேஜ் கிடையாது. ஃபஸ்ட்டு இது ஒரு 15 to 20 நிமிஷம் வரைக்கும் வரலாம் எனக்கு மைண்டு சொல்லுது. அதையே ஒரு 3 பார்ட்டாக எடிட் பண்ணி வேற ஒரு சிஸ்டத்தை போட்டு ஜாயின் பண்ணி இங்கே கேட்கலாம் மொத்தமாகவே சிஸ்டத்தில் எடிட் பண்ணலான்னு. மொத்தமாக சிஸ்டத்தில் எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ என்ன மாதிரி பார்ட் டைம் யூடியூபருக்கு தான் தெரியும் அது என்ன கஷ்டம்னு. அதுக்கு டைம் எடுத்து ஒதுக்கி எடிட் பண்ணி அதுக்குள்ள ஒவ்வொரு இதையும் பார்த்து அப்லோடு பண்ண முன்னாடி பாதி உயிர் போயிடும். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக எல்லோரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க வீடியோவை. அப்புறம் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன மாதிரி பார்ட் டைம் யூடியூபர் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஒரு வீடியோவில் பார்ப்போம்.